கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் டாக்டர் நகரில் வசிப்பவர் மதிவாணன். கூத்தப்பாக்கம் பகுதியில் மருந்து கடை நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி சிவசங்கரி. காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு 13 வயதில் பாவேஷ் கண்ணா என்கிற மகனும் 9 வயதில் ரத்தீஷ் கண்ணா என்கிற மகனும் இருந்தனர். கடையில் இருந்து மதியம் வீட்டிற்கு வந்த மதிவாணன் மனைவி சிவசங்கரி வழக்கம் போல் பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு கடைக்கு சென்றார். இரவு கடையை மூடிவிட்டு மதிவாணன் வீட்டிற்கு வந்தபோது கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது. அவர் அழைத்தும் கதவு திறக்கவில்லை. பிறகு அருகில் வசிப்பவர்களுடன் சேர்ந்து கதவை உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்த மதிவாணன் அதிர்ச்சியில் உறைந்தார். காரணம், மனைவியும் 2 மகன்களும் தற்கொலை செய்து கொண்டு சடலமாக கிடக்க மதிவாணன் பெருங்குரலெடுத்து கதறி அழத் தொடங்கினார். மனைவி சிவசங்கரி தூக்கில் தொங்கிய நிலையில் இருக்க 2 மகன்களும் இறந்த நிலையில் தரையில் கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் 3 பேரின் சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் மகன்கள் இருவரும் தலையணையால் அழுத்தப்பட்டு உயிரிழந்ததும் சிவசங்கரி தூக்கில் தொங்கி இறந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில்தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு சிவசங்கரி எழுதி வைத்திருந்த 2 கடிதங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கணவனுக்கு என்று எழுதியுள்ள அந்த கடிதத்தில், உங்கள் மனதை நான் கஷ்டப்படுத்திவிட்டேன், அதனால் மனசு சரியில்லை, குழந்தைகளை விட்டுச் செல்லவும் மனதில்லை, குழந்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், அதனால் குழந்தைகளையும் என்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று கூறியுள்ளார். காவல்துறைக்கு என்று எழுதியுள்ள கடிதத்தில், எனது கணவருக்கும் எங்களுடைய மரணத்திற்கும் தொடர்பில்லை எனவும், என்னை அவர் நன்றாகத்தான் பார்த்து கொண்டார் என்றும், எனவே அவருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் என்றும் உருக்கமாக கூறியுள்ளார் சிவசங்கரி. மகன்களுடன் சிவசங்கரி தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்னவென்று காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காதல் திருமணம் செய்த பெண்மணி 2 மகன்களுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.